முக்கிய செய்தி: ஆசிரியர்களின் குற்ற பின்னணி குறித்து காவல்துறையினர் மூலம் விசாரணை நடத்துவது தொடர்பாக விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற யோசனையின் அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணா, விவரங்கள். வணக்கம். கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை இழைத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் போலி என்சிசி முகாம் நடத்தியதாக கூறப்படும் மேலும் 3 பள்ளிகளில் நேரில் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு தலைவருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி கிருஷ்ணகிரி மாவட்ட சட்ட பணிகள் ஆணையக்குழு தலைவரான மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி இடமாற்றம் செய்யப்பட்டதால் அவர் தரப்பில் இடைக்கால அறிக்கை மூடி முத்திரையிடப்பட்ட உரையில் தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் சூரிய பிரகாசம் திருச்செந்தூரில் மாணவிக்கு மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அதற்கு அரசு தரப்பில் பள்ளிகளில் பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்க புகார் பெட்டிகள் வைக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும், மாணவிகள் பாதுகாப்புக்கு குழு அமைக்கப்பட உள்ளதாகவும், மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆசிரியர்களின் குற்ற பின்னணி குறித்து காவல்துறையினர் மூலம் விசாரணை நடத்துவது குறித்த உயர்நீதிமன்றம் தெரிவித்த யோசனை தொடர்பாக விரைவில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அது சம்பந்தமான உத்தரவுகளை அடுத்த விசாரணையின் போது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.